ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து தனுஷ்கோடி போகிற ரூட் தான். ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 12 to 15 கிலோமீட்டர் தான் மேக்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து தனுஷ்கோடி வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே 2 ஓஷன் வந்து மர்ஜ் ஆகும் தனுஷ்கோடியில். ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த கலர் பாருங்களேன், தண்ணியோட கலர் அப்படியே நான் இந்த சைட் காமிக்கிறேன். சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த க்ரே கலரில் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த தனுஷ்கோடியோட பியூட்டியே வந்து இதுதான். உங்களுக்கு அந்த 2 ஓஷன், ஐ திங்க் பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரபிக் கடல், அந்த ரெண்டுமே வந்து சங்கமிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுஷ்கோடி. ஸோ நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த தனுஷ்கோடி போகிற வழியில் தான் வந்து உங்களுக்கு இந்த பின்னாடி தெரியுதா. ஸோ இது வந்து அந்த ரயில்வே பிரிட்ஜ் முன்னாடி இருந்த அந்த லைக் அந்த 19th சென்ச்சுரியில் வந்து அந்த சைக்ளோன் முன்னாடி வந்து ரயில் போக்குவரத்து எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைக்ளோன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக வந்து அழிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து இன்னொரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராமர் கட்டின பாலம். ஸோ அந்த லைக் அந்த மெதக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுவுமே வந்து இங்கே பார்க்கலாம். நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹிஸ்ட்ரி கூட வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படியே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது, அந்த ராமர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறதுக்காக வந்து பிரிட்ஜு வந்து இங்கேருந்து தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து அனுமார் வந்து அந்த மிதக்கும் கல்லை வச்சு கட்டின அந்த கல் தான் இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த ஹார்பர் வித் ரயில்வே ட்ராக், பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி இருக்குது, போட் மெயில் ட்ரெயின். ஸோ இங்கே தான் அந்த ராம் பிரிட்ஜ், அது கிட்டத்தட்ட ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு பக்கம் தான் லைக் ஸ்ரீலங்கா. பட் இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு கடல் போக்குவரத்துமே வந்து கிடையாது. இதுதான் அந்த மன்னார் வளைகுடாவும் கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முன்னாடி மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடம் தான். ஸோ சைக்ளோனுக்கு அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணிடுச்சு, இந்த மாதிரி இங்கே வந்து மக்கள் இனிமேல் வாழ முடியாது, ஸோ இது வாழ்கிறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி, வாழ்கிறதுக்கு ஏற்ற இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே யாருமே வந்து இல்லை. ஸோ மற்றபடி இந்த சைடு ஸ்கூல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருந்திருக்கு, மக்கள் நார்மலாக இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்தில் வந்து ரயில்வே இந்த இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. டைம் வந்து இங்கே தான் வந்து அந்த மிதக்கும் கல் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை. இங்கே கல் வந்து ஆக்சுவலி நான் இங்கே விசாரிச்சப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வர்றப்பே வந்து முன்னாடி வந்து என்ட்ரி வந்து 20 rupees இருக்கும். ஸோ அதுவே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரயில்வே பிரிட்ஜ் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி தெரியுதா. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த சர்ச்சு முன்னாடி இருந்த அந்த தேவாலயம் வந்து அப்படியே வந்து அந்த ரூயின்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க, எப்படி வீடு எப்படி இருந்தது, கோயில், அந்த ஓல்டு சர்ச்சு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நம்ம சர்ச்சு பார்த்துட்டோம். ஹவுஸ் அண்ட் டெம்பிள்லாம் இந்த சைடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய மெடிக்கல் காலேஜ், இது வந்து பழைய ராமர் டெம்பிள். ஃப்ளோட்டிங் ஸ்டோன் தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போது இந்த சர்ச் வந்து பார்க்கலாம். உள்ள போட்டுறது அந்த ஆட்டோமேட்டிக் ஊற்று, இது தான் இந்த தண்ணீர் ஊற்று தான் இது. ஸோ இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து சுற்றி கடல், ஆனால் நடுவில் வந்து இந்த மாதிரி ஊற்றா இருக்கு. தானே அப்படியே வந்து குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். இதுதான் அந்த சர்ச்சு உள்ள, உங்களுக்கு அது உடஞ்சி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. அப்புறம் இந்த சர்ச்சுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கடல் வந்து தெரிஞ்சிடும். பட் யாருமே வந்து மோஸ்ட்லி இங்கே குளிக்காதீங்க. நான் இங்கே ஆல்ரெடி வார்னிங் போட்டிருக்காங்க. இங்கே வந்து அந்த கரண்ட்டோட அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ராமேஸ்வரம் அங்கே இருக்க மாதிரி இல்லை. ஸோ இங்கே ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து இங்கே குளிக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க. பட் ஐ திங்க் அரிச்சல் முனையில் வந்து குளிக்கலாம். ஸோ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அது இந்த வீடு முன்னாடி போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அது இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ வெயிலாக இருக்குது, அதனால் நம்ம ரொம்ப பக்கத்தில் போகல. ஸோ அப்புறம் அந்த கோவில் இதுதான் வந்து அந்த பழைய ராமர் டெம்பிள்னு நினைக்கிறேன். Tôi to nó sao nè.